ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆகா சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்க்கா ரெசிபி? இன்றைக்கி நம்ம வந்து ஸ்டஃப்டு பொட்டேட்டோ பனியாரம் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம் வாங்க. பச்சை பட்டாணி ஊற வச்சுருக்கோம். ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் கூட எடுத்துக்கலாம், இல்லை ஊற வச்சு கூட எடுத்துக்கலாம். பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு, ஜீரகம், மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு, மைதா, மஞ்சத்தூள், கரம் மசாலா. வாங்க இது இப்போ வந்து பட்டாணியும் உருளைக்கிழங்கும் வேக வச்சுக்கலாம். வாங்க. ரெண்டையுமே ஒட்டுக்காவே வேக வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஒரு 2 விசில் விட்டுக்கலாம். வெந்துக்கும். வேகிற நேரத்தில் நம்மளுக்கு அதுக்கு என்னென்ன இப்போ பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கும் வெந்துட்டு இருக்கு. இப்போ உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணியும் வேக வச்சுருக்கோம். அதுக்குள்ளே நம்ம இதை கட் பண்ண வேண்டியதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இப்போ பச்சை மிளகாவை கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பொடிசாக கட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கும் பட்டாணியும் வெந்துருச்சு. நல்லா ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். 2 லவங்கப்பூ போட்டுக்கலாம். அது பொரிஞ்சால் வெடித்து வெளியில் போயிடும். அதில் பச்சை மிளகாய், வெங்காயம் கொஞ்சமாக வணக்கிக்கலாம். ப்ரௌன் ஆக கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த கட்டத்தில் உப்பு போட்டுக்கலாம். நம்ம எல்லாம் வணங்கி வருது பாருங்க. வேக வச்சுருக்க பட்டாணியும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு தோலெல்லாம் உரிச்சு எடுத்துக்கலாம். போதும். இதுக்குள்ளே வைக்கிற பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதில் மல்லித்தலை சேர்த்துக்கலாம். கிளறு இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டோம். இதில் வந்து தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஒரு 50 கிராம் மைதா மாவு இருக்கும். அதை இதுலேயே போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கூட உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு, பெப்பர் தூள், மிளகுத்தூள், சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும்,
வச்சாச்சு. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கணும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ஒரு குட்டி குட்டி பாலாக உருட்டி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த சைஸ் பால் இருந்தால் போதும். இவ்வளோ பெருசு குட்டி குட்டியாக உருட்டி எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த சைஸ் நம்மளுக்கு போதும். உருளைக்கிழங்குக்குள்ளே இந்த பூர்ணத்தை வச்சிடலாம். வச்சு நல்லா டைட்டாக உருட்டிக்கலாம். பூர்ணம் வெளியில் வராமல் உருட்டிக்கலாம். இதை வச்சு நம்ம பணியாரக்கல்ல வச்சுக்கலாம். அதில் ஒரு ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுக்கலாம். எல்லா குழியிலையும் சூடு ஏறட்டும் எண்ணெய். இப்போ ஆயில் சூடு ஏறிச்சு. இப்போ ஒவ்வொரு குழியிலையும் இந்த உருண்டையை வச்சு எடுத்துக்கலாம். பணியாரம் என்ன பணியாரம் சொல்லுங்க? உருளைக்கிழங்கு பணியாரம். என்ன பணியாரம்? இந்த ஒரு மிளகாக்கா. அது கேமராமேன் வந்து போரிங்கில் தண்ணி அடிக்க போவாராம். அப்போ தொட்டுக்கிறதுக்கு வேணுமா? எவ்வளோ அழகா பணியாரம் செவந்து எவ்வளோ அழகா வருது பார்த்தீங்களா? இருங்கக்கா, திருப்பி போட்டாச்சு. இப்போ வந்து இதில் ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லா வெந்து வரட்டும். இது யார் இங்கே வச்சுது? ஸ்டஃப்டு பொட்டேட்டோ பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச சட்னி ரெடி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இங்கே பாருங்கள், சுட சுட பணியாரம் எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். பணியாரம் நல்லா இருக்கு. அக்கா சாப்பிடுங்க. பணியாரம் பொட்டேட்டோ பணியாரம் உருளைக்கிழங்கு. சரி சீக்கிரம் தொட்டு. சூப்பராக இருக்கா? கலர்ஃபுல்லாக நல்ல பணியாரம். நல்லா ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும். டீ டைமில் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்லேயும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்கள் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.